பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 9. போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுத்தப்படுகிறது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடைவதில்லையே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். போஜன பதார்த்தங்களால் இருதயம் ஸ்திரப்படுகிறதா? போஜன பதார்த்தங்களால் என்ன பயன் உண்டு? கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி இங்கே வார்த்தைகள்னால சொல்கிற வார்த்தை பார்க்குறோம். போஜன பதார்த்தங்கள், நாம் உண்கிற உணவு, நாம் சரீரத்திற்காக அநேக உணவுகளை நல்ல உணவுகள் என்று சொல்லியும், நல்ல பலம் கொடுக்கக்கூடிய உணவு என்று சொல்லியும், அல்லது ஆரோக்கியமான உணவு என்று சொல்லியும் அநேக உணவுகளை, போஜன பதார்த்தங்களை நம்முடைய சரீரத்திற்காக நாம் உண்கிறோம். ஆனால் அந்த போஜன பதார்த்தனாலே இருதயம் ஸ்திரப்படுமா என்று சொன்னால் இல்லை. இருதயம் ஸ்திரப்படுவது கிருபையினால். ஒருவேளை போஜன பதார்த்தனால சரீரம் பலப்படலாம், ஸ்ட்ரென்த் உண்டாகலாம், ஆனால் இருதயம் பலப்படாது. இருதயம் பலப்படுவதற்கு கிருபை வேண்டும். ஒரு மிகப்பெரிய நபராக இருக்கலாம், மிகப்பெரிய பலசாலியாக இருக்கலாம், ஆனால் இருதயம் பலவீனமாக காணப்படலாம். ஆக சரீரம் பலமாக இருந்து இருதயம் பலவீனப்பட்டால் அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனால் சரீரம் ஒருவேளை ஒல்லியாக இருந்தால் அல்லது இருதயம் மிக வலிமையாக இருந்தால் அதுதான் மிக சிறந்தது. ஆகவே தான் இருதயம் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இருதயம் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் கிருபையினாலே தான் அது ஆகும். கிருபையினால், தேவனுடைய கிருபையினால் இருதயம் பலப்பட வேண்டும். தேவனுடைய கிருபையினால் வார்த்தைகளை விசுவாசிக்கிற பொழுது இருதயம் பலப்படும். தேவனுடைய வார்த்தையாகிய உணவை உட்கொள்கிற பொழுது, மன்னாவாக எடுத்துக்கொள்கிற பொழுது, தேவனுடைய வசனத்தை நாம் உட்கொள்கிற பொழுது இருதயம் இன்னும் பலப்படும், இன்னும் ஸ்திரமாக மாறும். இருதயத்துக்கு மிகப்பெரிய வலிமை கிடைக்கும். இருதயத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லமை, ஒரு ஸ்ட்ராங் உண்டாகும். ஆகவே தான் கிருபை நமக்கு அதிகமாக தேவை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையை நாம் விசுவாசிக்கிற பொழுது, அந்த விசுவாசத்தினாலே கிருபை வருகிற பொழுது, கிருபையா மூலமாக இருதயம் பலப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே போஜன பதார்த்தங்கள்னாலே முயற்சி செய்கிறவர்கள் பலனை அடைவதில்லையே. போஜன பதார்த்தங்கள்னாலே இருதயம் பலப்படுமா என்று சொன்னால் கிடையாது. அதற்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இருதயத்தின் மூலமாக, கிருபையின் மூலமாக இருதயம் ஸ்திரப்படுகிறதை நான் பார்க்கிறோம். கிருபையை போக்கடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் கிருபையை பயன்படுத்திக் கொள்வர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கிருபையை நாம் கேட்க பண்ண பொழுது, அவருடைய கிருபையை கேட்கிற பொழுது, அதிகாலையில் அவரை தேடுகிற போது அவர்கள் கண்டடைகிறார்கள். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. காலைதோறும் காலையிலே எழுந்து ஆண்டவரே இந்த நாளுக்குரிய கிருபையை தாரும் என்று சொல்வது கிருபை ஆண்டு கொடுக்கிறார். அக்கிருபையினால் இருதயம் பலப்படுகிறது, வலிமை பெறுகிறது. இருதயம் வலிமை பெற்றால், பல பெற்றால் அவங்க எதையும் சாதிக்க முடியும், எப்படிப்பட்ட காரியத்தையும் செய்து முடித்து விட முடியும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே இருதயம் பலப்பட வேண்டும், இருதயம் பலப்படணும். ஆகவே நாம் இருதயம் பலப்படுவதற்கு ஆவிக்குரிய உணவை உண்ண வேண்டும். ஆவிக்குரிய உணவை உண்கிற பொழுது இருதயம் மிக பலமாக மாறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே மற்ற போஜன பதார்த்தங்களால் வேறு ஒரு பயனும் கிடையாது. சரீரம் பலமடையும், ஆனால் இருதயம் பலம் அடையாது. இருதயம் பலப்படுவதுதான் மிக முக்கியம். ஆக இருதயத்தை பலப்படுத்தி நாம் இந்த பூமியில் கர்த்தருக்காக வாழ முயற்சிப்போம். இருதயம் எந்தளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்தளவுக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கும். இருதயம் பலப்படணும். எப்படிப்பட்ட செய்தி கேட்கும்போது இருதயம் அதே மாதிரி இருக்கணும். துர்ச்செய்தியை கேட்கறதுனால விசுவாசி பதறான் என்று சொல்லப்படுகிறது. பதறான் என்று சொன்னால் அவன் இருதயம் பலப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆக இருதயம் பலப்பட்டிருக்கிற பொழுது தான் துர்ச்செய்திகளை அவன் கேட்கும் பொழுது அவன் எப்பொழுதும் போல சாதாரணமாக இருப்பான். ஆகவே இருதயம் பலப்பட்டிருப்பது மிகுந்த ஒரு நல்ல காரியம். ஆகவே வியாதி வரும் பொழுதும், வேதனை பலவீனம் வருகிற பொழுதெல்லாம் நம்முடைய இருதயம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். ஆக இருதயம் உறுதியாக இல்லாவிட்டால், பலவீனமாக காணப்பட்டால் உடனே அவிசுவாசம் வரும், சரீரமும் பலவீனமாய் மாறிவிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இருதயமே எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான பகுதியாக இருக்கிறது. இருதயம் மிக முக்கியமான பகுதி. இருதயத்தில் கிருபைகளால் நிரப்புகிற பொழுது, அது வலிமை பெறும் பொழுது, அது மிகப்பெரிய காரியங்கள் செய்வதற்கு அது ஏதுவாக அமையும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இருதயத்தை நாம் பலப்படுத்துவோம். அதற்கு தேவை கிருபை. கிருபையினால் பலப்படுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம இருதயம் பலப்பட்டு அநேகருக்கு நன்மை செய்ய, அநேகருக்கு உதவி செய்ய, அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் போதிக்க இருதயம் பலப்படுவதாக. ஆகவே இருதயத்தை பலப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருதயம் பலப்பட, உங்களுடைய கிருபையினால் நிரப்பப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் இருதயம் பலப்பட்டு விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் வேரூன்றி நின்று
உடைய ராஜ்யத்தை கட்ட கற்று கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் தாழ்த்து ரமேஸ்வரி நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.